மக்களின் வாக்குகளை கவரதான் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பா? இதற்கு பின்னால் மக்களுக்கு வரும் ஆபத்து என்ன? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளில் பொங்கல் பரிசாக ரொக்கப்பணம் ஏதும் அறிவிக்காமல் இருந்த நிலையில் தேர்தல் வரும் இந்த நேரத்தில் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 3000 என அறிவித்திருப்பது விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்களின் வாக்குகளை கவரதான் 3000 ரூபாய் வழங்கப்படுவதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது. தேர்தலுக்கு முன் திமுக அரசு 3000 ரூபாய் மக்களுக்கு வழங்குகிறது என்றால் தேர்தலில் வெற்றி பெற்ற பின் அதை மக்களிடமிருந்து 30,000 ரூபாயாகவே வசூலிக்கும். எப்படி வசூலிக்கும் என்று பார்த்தோமானால், சொத்து வரியை உயர்த்துவது, குடிநீர் வரியை உயர்த்துவது, மின் கட்டணத்தை உயர்த்துவது, பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்துவது, இந்த மாதிரி மக்களுக்கு பரிசுன்னு கொடுத்துட்டு அதை மக்கள்கிட்ட இருந்துதான் வரிங்கிற பேர்ல வசூலிக்க போறாங்க. 3000 ரூபாய் திமுக அரசு கொடுக்குதுன்னு ஏமாந்து திமுகவுக்கே ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம கிட்ட இருந்து 30,000 ரூபாயா அதை புடுங்குவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளால எதையும் செய்ய முடியாது. அதனால ஓட்டுக்காகன்னு இந்த பணத்தை வாங்காம இது நம்மளோட பணம்னு நினைச்சு அதை வாங்கிட்டு வாக்களிக்கும் போது நல்ல ஒரு தலைவரை தேர்வு செய்வது நம் ஒவ்வொருவரின் கடமை. அடுத்த 5 ஆண்டுகளுக்காக நாம் யோசித்து நாம் ஒவ்வொருவரும் நமது ஜனநாயக கடமையை ஆற்றுவோம்.